இனி 20 நூற்றாண்டு ஆனாலும் டிவிக்கு நானே கார்ல வந்த வேலைக்கு வந்து அண்ணனை ஓவர்டேக் பண்ண முடியாது. யாரு பெற்ற புள்ளையோ தெரியல. ஒரு பைக்ல வந்த தம்பி என்னை மேடையில ஏத்துப்பான் பைக்ல ஒட்டி மேல வந்த அப்புறம் ராஜமோகன் குரல் யாரு? நம்ம லயலாமணி. அவரு ஒரு பைக்ல வராரு. குழந்தை ஏறி எங்க பொதுச் செயலாளர் கையை பிடிச்சுக்கிட்டு தளபதி எப்படி இருக்காருன்னு கேக்குறாரா. ஜெயிச்சிட்டோம். நான் எங்க போனாலும் என்ன தெரியுமா சொல்றாங்க? அண்ணே இடியாப்போ கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தரேன். நாங்க தந்தாங்களா? இடியாப்போ. அதுக்கப்புறம் தகுதி பார்த்து தான் கொடுப்போம். நாங்க 2026ல இந்த பெண்கள் அவங்க ஓட்ட தகுதி பார்த்து தான் கொடுப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. இதுதான் தீர்ப்பு. இன்னும் 5 இடியாப்பமா? வெயிட் பண்ணுங்க. இந்த ஊருக்கு திமுக பிரச்சாரத்துக்கு வருவாங்க. இடியாப்பம் வடை எல்லாமே சுடுவாங்க. அப்பவே நினைச்சேன், இந்த வருஷம் காலையில கேக் கூட்டினது பாண்டிச்சேரி முதலமைச்சர், அடுத்த வருஷம் மாலையில் கேக் கூட்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர். திமுக கட்சியை கதற விட்டுக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய அண்ணன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜமோகன் அவர்கள் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் உரை நிகழ்த்துவார். இருபது நாட்கள் மட்டுமல்ல, இனி 20 நூற்றாண்டு ஆனாலும் டிவிக்கு இது வெறும் வார்த்தை அல்ல, இது வெறும் பேர் அல்ல, இது வெறும் கட்சி அல்ல, இது வெறும் ரசிகர் கூட்டம் அல்ல. இது ஒரு புதிய சரித்திரம். உலகத்தை புரட்டி போட போகிற புதிய வரலாறு, புதிய சரித்திரம். நேரத்தின் அருமை கருதி மிக சுருக்கமா 5 நிமிடம் எடுத்து அண்ணன் கையில் மேடையை தர ஆசைப்படுகிறேன். எனக்கு முன்னால் மிக சிறப்பாக பேசிய மாநில, மாவட்ட, ஒன்றிய, வட்ட, பகுதி, மாநகர அனைத்து விதமான உறுப்பினர்களையும் நான் பேர் சொன்னதாக எடுத்துக்கொள்ளும். தயவு செய்து யாரும் தப்படுத்துக்காதீங்க. அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, இது வெறும் பொதுக்கூட்டமா? நாங்கள் தங்கி இருந்த இடத்துல இருந்து இந்த மேடைக்கு வர்றதுக்கு 1 நிமிஷத்துல வரலாம், 2 நிமிஷத்துல வரலாம். ராணுவ அணிவகுப்பை நடத்தி காட்டி இருக்கிறார் மாவட்ட செயலாளர், எங்க பொதுச் செயலாளர்கள். சத்தியமா சொல்றேன், இங்க இருக்கவங்களுக்கு தெரியும், எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. அந்த மனுஷனை வண்டியில ஏத்தி முன்னாடியும் பின்னாடியும் ஒருத்தர் வரக்கூடாதுன்னு அவர் உத்தரவு போட்டிருந்தார் பொதுச் செயலாளர். நீங்க காத்த கட்டுப்படுத்தலாம், தமிழக வெற்றி கழகம் என்ற அன்பு ராணுவத்தை நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. ஊரே திரண்டு திரும்பிய திசையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொடி பறக்க, குட்டி குட்டி குழந்தை முதல் வயதான பெரியோர்கள் வரை வெற்றி முழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு, ஒரு கையில் கொடியை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையில் தளபதி வாழ்க தளபதி வாழ்க என்று ஓங்கி ஒலித்துக் கொண்டு இந்த மேடைக்கு வருவதற்கு 3/4 மணி நேரம் மேலானது. நானே கார்ல வந்த வேலைக்கு வந்து அண்ணனை ஓவர்டேக் பண்ண முடியாது. யாரு பெற்ற புள்ளையோ தெரியல. ஒரு பைக்ல வந்த தம்பி என்னை மேடையில ஏத்துப்பான் பைக்ல ஒட்டி மேல வந்த அப்புறம் தான் பார்த்தேன் பின்னாடி ராஜமோகன் குரல் யாரு? நம்ம லயலாமணி. அவரு ஒரு பைக்ல வராரு. அது யார் பைக்கில் வேற தெரியல. அப்புறம் எல்லாரும் மேடைக்கு வந்த பிறகு பொதுச் செயலாளர் அவர்களை மேடைக்கு ஏத்தி இங்க அந்த பறை இசைத்து, எத்தனையோ மாவட்டம் போயிருக்கிறோம், ஆனா கட்சியை பத்தி நன்கு புரிந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய கட்சியில பெண் நிர்வாகிகளை முதல்ல மேடையில ஏத்தி அவங்கள உட்கார வச்சு, சத்தியமா சொல்றோம், ₹1 கொடுக்கல. எங்கிருந்து வந்தாலும் தெரியல. இத்தனை தாய்மார்கள் குட்டி குழந்தை ஏறி எங்க பொதுச் செயலாளர் கையை பிடிச்சுக்கிட்டு தளபதி எப்படி இருக்காருன்னு கேக்குறாருனா, ஜெயிச்சிட்டோம். அதனால்தான் சொல்றேன், 20 நாளில் தம்பி, இன்னும் 20 நூற்றாண்டு ஆனாலும்
இது எங்க காலம், டிவிகே காலம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய காலம். இதுலயே 2 நிமிஷம் போயிருச்சு. இந்த பகுதி மக்கள்ல பெரும்பாலும் விவசாய அந்த ஆம்புலன்ஸுக்கு உடனே வழி விட்டுறலாம். ஓகே, அந்த பக்கம் போயிருந்தா பாதை இருக்கா? இதுதான் தமிழக வெற்றி கழகம். சொன்ன அடுத்த நொடி பாதை வந்தது பாருங்க. இந்த பகுதியில எத்தனையோ விதமான மக்கள் இருக்காங்க. கைத்தறி நெசவு செஞ்சாங்க, கஷ்டகாலம். வேற நெசவு தறி போட்டாங்க, கஷ்டகாலம். என்னென்னவோ தொழிற்சாலைகள் வந்தது, முடியல. விவசாயத்தை நம்பி நம்ம பஜார் தெருவில் எத்தனை வணிகர்கள், எத்தனை விவசாயிகள். விவசாய அணின்னு ஒண்ணு நம்ம கட்சியில அண்ணன் போட்டு கொடுத்து எத்தனை விவசாய அணியை சார்ந்தவங்க இந்த விவசாய பெருமக்களை பாக்குறோம். உண்மையிலேயே நான் பிறந்து வளர்ந்து இவ்வளவு பெரிய உருவமா வந்திருக்கேனா, எனக்கு உசுறு கொடுத்தது என்னுடைய அப்பா அம்மா, தமிழ் சொல்லி கொடுத்தது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். என்னை இத்தனை பேர் உருவமா மாறி இருக்கிறேனா, அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நான் சாப்பிட்ட உணவு தான் உள்ள போய் ரத்தமா ஆற்றலா மாறிச்சு. வாழும் தெய்வங்கள் தான் இந்த விவசாய பெருமக்கள் மட்டும் தாங்க உலகத்திலேயே, வேற யாரும் கிடையாது. அவங்க இருக்காங்க, ஆனா நிம்மதியா இல்லை. அந்த காலத்துல எப்படி மாறுதோம், வீட்டுல உட்கார்ந்து பேசுவோம். நீங்க சாப்பிட்டு போட்ட ஒரு வெத்தலை கொடி படரும், நல்லா கவனிங்க. வெற்றலை கொடி படர அகத்தி கீரை நட்டோம், வெற்றிலை கொடி படர அகத்தி கீரை நட்டோம். அகத்தி கீரை தின்ன ஆடுகள் வளர்த்து வந்தோம். ஆடு போட்ட புழுக்கையில காடுகளை வளர்த்தோம். காட்டில் புழு தின்ன கோழிகளை வளர்த்தோம். ஆட்டையும் கோழியையும் ஐயனாருக்கு நேர்ந்து விட்டோம். நேர்ந்து விட்ட நாளுக்குத்தான் திருவிழான்னு பேரு வச்சோம். திருவிழா நேரத்துல எல்லோரும் ஒன்னா நின்னோம். சொந்தங்கள் ஒன்னாகி சோறு பொங்கி தின்னோம். பந்தங்கள் பாசத்தோடு பொங்கல் வச்சு தின்னோம். திருவிழா முடிஞ்சு திண்ணையில பேசும்போது அவளுக்கு நானும் எனக்கு அவளும் பெருசுக சேர்ந்து பேசி முடிவெடுத்து அந்த வெற்றிலை கொடியில் ஒரு வெத்தலையை பறிச்சு பாக்கு வச்சு புதுசா ஒரு உருவாக்கணும். இதுதாங்க விவசாய வாழ்க்கை. அந்த விவசாயிகள் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கையில் ஒரு நியாயம் இருக்கு. கண்ணகியினுடைய கோபத்தில் கணவனை இழந்தது நியாயம். திரௌபதியினுடைய சபதத்தில் துணியை இழந்தது ஒரு நியாயம். தர்மனுடைய யுத்தத்தில் தாய் மண்ணை இழந்தது ஒரு நியாயம். உலகமே நல்லா இருக்கணும்னு விவசாயிகள் போர்விடுவதுதான். இந்த போராட்டம் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் வேலை. பரந்தூர்ல ஒருபோதும் விமான நிலையம் வராது, வரவிட மாட்டோம். தமிழ்நாடு முழுக்க பல கோடி ரூபாய் நெல் சாகுபடி, நெல் கொள்முதல் விலையை கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, எங்க பொதுச் செயலாளர் அறிக்கையை விட்டாரு. நீ நெல் கொள்முதல் விலையை தரலனா தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளுக்காக போராடும். எங்க ஒரு விவசாயி கண்ணில் கண்ணீர் வந்தாலும் அந்த விவசாயி கண்ணீரை துடைப்பதற்காக கட்டளையிட்டு இருக்கிறாருங்க தளபதி. ஒரு ஊருக்கு போய் நாம பேசுறத மக்கள் பேசும்போது நமக்கே ஒரு சந்தோஷம், சொல்றது முடிஞ்சிரும். நான் எங்க போனாலும் என்ன தெரியுமா சொல்றாங்க, அண்ணே இடியாப்போ, அண்ணே இடியாப்போ. எல்லா மக்களுக்கும் புரிஞ்சிருக்கு. தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. என்னமா கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தரேன், நாங்க தந்தாங்களா? இடியாப்போ. இப்ப 1000 ரூபாய் கொடுக்கறாங்க, அது இன்னும் விலையேத்தி தருவோம், எல்லாருக்கும் தருவோம்னு சொல்லி இருப்பாங்களே, சொன்னாங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தகுதி பார்த்து தான் கொடுப்போம், தகுதி பார்த்து தான் கொடுப்போம். நாங்க 2026ல இந்த பெண்கள் அவங்க ஓட்ட தகுதி பார்த்து தான் கொடுப்பாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இதுதான் தீர்ப்பு. நிறைவா ஒரே செய்தி, விவசாயிகள்ல இருந்து, தாய்மார்கள்ல இருந்து, பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள் அனைவரும் கொந்தளித்து போயிருக்கிறாங்க. இப்படி ஒரு அரசாங்கத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. என் தம்பி சொன்னாரு, சாதி தலைவர்கள் அல்ல, சாதித்த தலைவர்களை இவங்களை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மூளை முடுக்கலாம் இவங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம். அவங்க கிட்ட நீங்க பேசுங்க. மேடையில் பேசுவது மட்டும் கிடையாது. ஒரு ஆட்டோல போகும்போது, ஒரு டீ கடையில, ஒரு பைக்ல போகும்போது, எங்கேயாவது பஸ்ல போகும்போது அவங்களுடைய மனக்குமரலை கேளுங்க. வெறும் பிரச்சனையை பேசுபவர்கள் மற்ற அரசியல் கட்சியினர். அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் சேர்த்து தரக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகம்.
சாதி பிரச்சனையை மட்டுமே தூண்டிவிட்டு கள்ள மௌனம் காப்பாற்றுகிறவர்கள் மற்ற தலைவர்கள், அவர்களை சாதித்த தலைவர்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்லி தருபவர் வெற்றி தலைவர் தளபதி. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களை வெறும் வாக்குகளாக பார்க்கக்கூடியவர்கள் மற்ற தலைவர்கள். அவங்க சிறுபான்மை கிடையாதுரா, தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற பெரும்பான்மையே அவங்கதான் என்று அவர்களை வாழ்க்கையாக பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் வெற்றி தலைவர் தளபதி. 2026 இன்னும் 8 மாசம் இருக்கு. 8 போட்டாதான் லைசன்ஸ் வரும். கரெக்டா? இந்த எலெக்ஷன்ல லைசன்ஸ் நமக்கு வரப்போகுது. இந்த 8 மாசமும் திமுக மற்றும் பாஜக செய்யக்கூட அநியாயங்களை எல்லாம் தெரு தெருவாக போய் நம்முடைய தொண்டர்கள் 8 போட்டலாமா? வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி. நேரத்தின் அருமை கருதி இன்னும் நிறைய கருத்துக்கள் பேச ஆசைப்பட்டாலும் என் ஆசையெல்லாம் அப்படியே முழுங்கி தண்ணி குடிச்சு என்னிடம் இருக்கும் மொத்த நேரத்தையும், ஒரு நிமிஷம் இத மட்டும் நான் சொல்லணும். இப்ப போன வாரம் என்ன இன்னும் 5 இடியாப்பமா வெயிட் பண்ணுங்க. இந்த ஊருக்கு திமுக பிரச்சாரத்துக்கு வருவாங்க. இடியாப்பம், வடை எல்லாமே சுடுவாங்க. ஆனா இப்ப யார் தெரியுமா வர போறாங்க? போன வாரம் பிறந்த நாளுங்க. நாளை மலைச்சு போயிட்டங்க. பாண்டிச்சேரி ஸ்தம்பிச்சிருச்சு. காலையில பாக்குறோம் நியூஸ் சேனல்ல பாண்டிச்சேரி முதலமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணன் நம்முடைய அண்ணனுக்கு வந்து கேக் ஊட்டி விட்டாரு, ஆசீர்வாதம் பண்ணாரு. அப்பவே நினைச்ச இந்த வருஷம் காலையில கேக் ஊட்டினது பாண்டிச்சேரி முதலமைச்சர், அடுத்த வருஷம் மாலையில் கேக் ஊட்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர். தமிழ் அரசியல் நிலப்பரப்பில் ராணுவத்தால் கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தை கூட ஒரே பார்வையால் கட்டுப்படுத்தக்கூடிய, 12 மணிக்கு அரங்கத்தை கொடுத்தாலும் காலையில் 6 மணிக்கு அதை சிறப்பாக செய்து கொடுக்கக்கூடிய, சொல்வதை அல்ல தலைவர் நினைப்பதையே செய்து முடிக்கக்கூடிய பாண்டிச்சேரியின் 3 ஆகப்பெரும் முதலமைச்சர்களோடு நெருங்கி பழகிய அரசியல் சாணக்கியர் அன்பு அண்ணன், போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் வருகிறார். தமிழக வெற்றி கழகம் தளபதி, வெற்றி தலைவர் தளபதி.